நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து பிரியாணி. அது சின்ன ரைஸ் ஆகும். ரமீஸு அரிசியோட பேர் ரமீஸ். நம்ம இதுக்கு தேவையான பொருள் கேரட்டு எல்லாமே இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, பைனாப்பிள், வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து ரெம்ப இலை, புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நம்ம அடுத்து வந்து ரெடி பண்ண டைமில் இதை பக்குவத்தை சொல்லிடும். அதுக்கு முதல்ல அடுப்பு டால்டா. நம்ம பண்ண போகிறது ஒரு 35 கிலோ பிரியாணி. அடுத்து தேங்காய் எண்ணெய் 3/4 கிலோ. அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், வேப்பிலை. பிரியாணிக்கு தேவையான பொருள் நேரமாக ரெடி பண்ணி வச்சுருந்து எல்லாமே இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வசக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி பழம். பிரியாணியில் கொஞ்சம் லெமன் சேர்க்கலாம், அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அதை போட்டுருவோம். பிரியாணி ஓகே. பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஆல்ரெடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாத்திரம் ரைஸுக்கு வந்துட்டு 1.5 தண்ணி. மில்க் மேடு, கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸு, கொஞ்சம் உப்பு பார்க்கலாம். உப்பு எப்போவுமே ரைஸுக்கு உப்பு பார்க்கும்போது நமக்கு தொண்டையில் அந்த உப்போட இது தெரியணும். அந்த அளவுக்கு உப்பு தண்ணியில் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இது தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நீ அடுத்து நம்ம இதில் அரிசியை போட வேண்டியது. ஆல்ரெடி அரிசி தண்ணியில் கிடக்குது, வடிகட்டி இதில் போட வேண்டியது. அடுத்தபடியாக நம்ம அரிசி போட போகிறோம். தண்ணி கொதிச்சுட்டு அரிசி தட்ட போகிறோம். இந்தா அரிசி தட்டின உடனே நம்ம வந்து நல்லபடியாக கிண்டி கொடுக்கணும். இல்லைன்னா நேராக போய் அது அடியில் பிடிச்சிடும். இது அதிகமாக இழக்கவும் கூடாது. அதிகமாக இழக்குனால இந்த அரிசி பொடிஞ்சு போகும். நம்ம அடுத்து வந்துட்டு அந்த தண்ணி கொதிக்கும்ல, அரிசியும் தண்ணியுமா கொதிக்கிற டைமில் நம்ம வந்து தீயை கம்மி பண்ணோம். ஓகே, அது வரைக்கும் நம்ம மூடி போடுவோம். கொஞ்சமாக அந்த கொதிநிலை வந்த உடனே நம்ம வந்து தீயை லோ பண்ணணும். இல்லைன்னா அரிசி பொடிஞ்சிடும். நம்ம அரிசி இப்போ கொதிநிலைக்கு வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக கொதிக்கிற டைமில் நம்ம தீயை வந்துட்டு ஸ்லோ பண்ணோம். ரைஸ் வந்து இப்போ நமக்கு அரைவாசி ஆகிட்டு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல ரைஸ் ரெடி ஆகிடும். நம்ம தம்மு போட்டுற வேண்டியதான். வந்து நம்ம தீயை வந்துட்டு நல்லா ஸ்லோவாக வைக்க போகிறோம். குக்கர் 6 kg. இப்போ நம்ம டீ ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, ரைஸோட கிளைமேக்ஸ் ஆகிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட போகிறோம். 10 நிமிஷம் இதை மூடி போட்டுட்டு நம்ம திரும்ப வேறு பாத்திரத்தில் மாற்றணும். மூடி போட்டு 10 நிமிஷம்.
நம்ம ரைஸ் ரெடி ஆகிட்டு, இப்போ சோறு வந்துட்டு நமக்கு பருவாகிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். அடுப்பில் வச்சு தெளிச்சோட நம்ம அடுத்து பண்ண போகிறது சிக்கன் ஃப்ரை. அதுக்கு தேவையான சிக்கன் கழுவி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள், அதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள், 65 மசாலா, சில்லி சிக்கன் சில்லி, சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், செதைச்ச மிளகு, வத்தல் மிளகு பொடிச்சது, இது கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு எல்லாம். ஓகே, லைட்டாக ஒரு 4 முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல போட்டால் பூண்டு, இப்போ இது இஞ்சி. ஓகே, இப்போ நமக்கு இதுக்கு தேவையான எல்லா பொருளும் ஆகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதோட கலரு ஃப்ரை பண்ணும்போது நல்லா இதாக வரும், பக்காவாக வரும். ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். அடுத்ததாக நம்ம சிக்கன் பொரிக்கலாம். ஆயில், தூக்காளி 2 எண்ணம் நீ இதில் வச்சிருக்கியா? அண்ணா இப்போ நமக்கு நல்ல மட்டன் பிரியாணி வந்துடுது பாருங்க கைஸ். ஒரு வங்காள பீஸுவாது வந்துடுது நமக்கு. அப்போ நம்மளுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம அண்ணன்ட்ட பதில செல்லுவோம். இது ஸ்பெஷலான பாய் மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸை பாருங்கள் காய்ஸ், வேறு லெவலு, செம பீஸு சிக்கன். இது அதை அப்படியே எடுத்து பிரியாணியில் குழச்சி பாருங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலக்குதா? அப்படியே வேறு லெவல் கைஸ். பீஃபு எவ்வளோ குக்காக இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குன்னு பாருங்களேன். எப்படி இருக்குது பீஃபு? செம்மையாக குக்காக இருக்குல்ல. இது வந்து மட்டனு, இது வந்து பீஃபு, இது வந்து சிக்கன். இந்த 3 ஐட்டம்ஸ் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வைட் இன்றைக்கி. ஸோ வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை சாப்பிட்டதுலேயே இதுதான் பெஸ்ட்டு பிரியாணி காய்ஸ், நல்ல பாய் பிரியாணி. அப்போது இவங்களை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பரு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். அவங்கள மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபுட்டு செம்ம சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸுக்கு நீ என்னன்னா சில ரொம்பதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எல்லோரும் இதை முதல்ல அவங்கவுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் கடை வந்து வல்லவள ஜங்ஷனில், கடையோட பேர் சஃப்ரை கேட்ரிங் சர்வீஸ். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆர்டர் பண்ணனா ஆர்டர் பண்ண ரீதியில் நாங்கள் வந்து ஃபுட்டு செய்து தருவோம். அது எப்படி வேணுனாலும் நீங்கள் திங்ஸ் வாங்கி தந்தால் அப்படி, இல்லையா நாங்கள் பண்ணி தரதா இருந்தாலும் அடங்கலாக நாங்கள் பண்ணி தருவோம். முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து எங்கள் கடையை வந்து முதல்ல விசிட் பண்ணுங்க. மற்றபடி நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி புதிய புதிய அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் எல்லாருக்கும். பை பை.